மரியன்னையிடம் மனமாற அன்றாடம் ஜெபிக்கும் எனதருமை நண்பர்களே, இன்றைய அன்னையின் திருநாமம் நோயாளிகளின் ஆரோக்கியமான அன்னை, அவர் லேடி ஹெல்த் ஆஃப் தி சிக். இன்றைய தினத்தில் உடல் நலம், மனநலம், ஆன்மீக நலம், நீண்ட நாள் நோயிலிருந்து விடுதலை, அறுவை சிகிச்சையில் வெற்றி, குடும்ப அமைதி, குழந்தைகளின் ஆரோக்கியம், இளைஞர்களின் எதிர்காலம், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் பணி தொண்டு, வேலை வாய்ப்பு, மாணவர்களின் கல்வி, முதியோரின் நலன், இறைவன் மீது உறுதியான நம்பிக்கை, இயேசுவிடமிருந்து பாவ மன்னிப்பு மற்றும் நல்ல இறப்பு வரம் ஆகிய அனைத்திற்காக நாம் நோயாளிகளின் ஆரோக்கியமான அன்னையிடம் ஜெபிக்கப் போகிறோம். நீங்களும் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எல்லாம் ஞாபகப்படுத்தி அன்னையிடம் ஜெபியுங்கள். அன்னை நிச்சயம் நமக்காக பரிந்து பேசி பெற்றுத் தருவார். நோயாளிகளின் ஆரோக்கியமான அன்னை, அவர் லேடி ஹெல்த் ஆஃப் தி சிக் இடம் அருள் தரும் ஜெபம். உடலையும் ஆன்மாவையும் குணமாக்கும் கருணையின் அன்னையின் ஜெபம். பிரான்ஸ் நாட்டிலுள்ள பெனாய்ட் ஓ திருத்தலத்தில் அன்னை மரியாள் நோயாளிகளின் ஆரோக்கியமான அன்னை என்ற திருநாமத்தில் சிறப்பாக வணங்கப்படுகிறார். இந்த திருநாமம் நோயால் வாடுவோருக்கு ஆறுதலையும் துன்பத்தில் இருப்போருக்கு நம்பிக்கையையும் அளிக்கும் அன்னையின் தாய்மையின் அடையாளமாகவே விளங்குகிறது. திருவிவிலியத்தில் மரியாளின் அன்றாட வாழ்க்கை பற்றி அதிகமாக கூறப்படவில்லை. ஆனால் அவர் வாழ்ந்த ஒவ்வொரு தருணமும் அன்பும் சேவை மற்றும் அர்ப்பணிப்பால் நிரம்பி இருந்ததாம். பெற்றோராகிய புனித யோவாக்கிம் புனித அன்னைக்கு அன்பு மகளாக, புனித யோசேப்புக்கு உண்மையான துணைவியாக, இறைமகன் இயேசுவுக்கு அன்பு தாயாக தனது கடமையை முழுமையாக நிறைவேற்றினார். புனித யோசேப்பின் இறுதி நேரங்களில் அருகில் இருந்து அவரை ஆறுதல் படுத்தியவர் மரியாள். அந்த தாய்மையின் அன்பே இன்று மரணப்படுக்கையில் இருப்போருக்கு, நோயால் வாடுவோருக்கு நம்பிக்கையின் ஒளியாக விளங்குகிறது. அதனால் திருச்சபை அவரை நோயாளிகளின் ஆரோக்கியமான அன்னை என்று அன்போடு அழைக்கிறது. சிலுவையின் அடியில் நின்ற மரியாள் தன் மகன் இயேசுவின் வேதனையை முழுமையாக பகிர்ந்து கொண்டார். மனித துயரத்தின் ஆழத்தை அறிந்த தாயாக என்று நம்முடைய கண்ணீரையும் வேதனையையும் புரிந்து கொண்டு இயேசுவிடம் நமக்காக பரிந்துரைக்கிறார். இயேசு கிறிஸ்து உடலையும் ஆன்மாவையும் குணமாக்க வந்த தெய்வீக மருத்துவர். அந்த இயேசுவிடம் மனிதர்களை அழைத்துச் செல்லும் கருணை நிறைந்த தாய் மரியாள். ஆகையால் அவருடைய பரிந்துரை நமக்கு உடல் நலத்தையும் அதைவிட மேலான ஆன்ம நலத்தையும் பெற்றுத் தருகிறது. கிறிஸ்துவ வரலாற்றில் எண்ணற்ற மருத்துவமனைகள், பராமரிப்பு இல்லங்கள் மற்றும் நோயாளிகளுக்கான சேவை மையங்கள் அன்னையின் பாதுகாப்பில் உருவாக்கப்பட்டன. லூர்து, பாத்திமா போன்ற உலக புகழ்பெற்ற திருத்தலங்களில் எண்ணற்ற சுகமளிக்கும் அற்புதங்கள் நிகழ்ந்துள்ளன. அவை அனைத்தும் இயேசுவின் அருளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் அன்னையின் தாய்மையை வெளிப்படுத்துகின்றன. இன்றும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்கள், வீடுகளில் நோயால் துன்பப்படுகிறவர்கள், மனவேதனையில் வாழ்பவர்கள், வாழ்க்கை நம்பிக்கையை இழந்தவர்கள் அனைவரின் அருகிலும் அன்னை மரியாள் நம்பிக்கையின் தாயாக நிற்கிறார். அவர் நம்மை இயேசுவிடம் அழைத்துச் சென்று அவரே உண்மையான மருத்துவர் என்பதை நினைவூட்டுகிறார். நோயற்ற வாழ்க்கை மட்டுமல்ல, இயேசுவோடு இணைந்த புனிதமான வாழ்க்கையே உண்மையான ஆரோக்கியம் என்பதை இந்த திருநாமம் நமக்கு கற்றுத்தருகிறது. உடல் பலவீனமாக இருந்தாலும் இறை நம்பிக்கை உறுதியானால் மனிதன் வெற்றியாளனாக வாழ முடியும் என்பதை அன்னை மரியாள் தனது வாழ்வால் எடுத்து காட்டுகிறார். இந்த அன்னையிடம் ஒரு சிறிய சக்தி வாய்ந்த ஜெபம் செய்யலாமா? ஜெபம். அன்பும் கருணையும் நிறைந்த நோயாளிகளின் ஆரோக்கியமான அன்னையே, எங்கள் வாழ்வில் தாயாக நீர் இருந்து எங்களை வழி நடத்தும். உமக்கு எங்கள் அன்பான வணக்கங்களையும் செலுத்துகின்றோம். உடல் நோயால் துன்பப்படும் அனைவரையும் உமது அன்பு நிறைந்த போர்வையால் மூடி இயேசுவின் குணமாக்கும் அருளை எங்களுக்கு பெற்றுத்தாரும். மன அழுத்தம், பயம், கவலை, தனிமை ஆகியவற்றால் சோர்ந்து போனவர்களுக்கு புதிய நம்பிக்கையையும் உள்ளத்தின் அமைதியையும் அருள்வீராக. மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் விரைவில் நலம் பெறவும், மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் அர்ப்பணிப்புடன் சேவை செய்யவும் ஆசிர்வதித்தருளும். எங்கள் குடும்பங்களில் நிலவும் நோய்கள், பிரச்சனைகள், மனக்கசப்புகள் அனைத்தையும் நீக்கி ஆரோக்கியம் நிலவ நீரே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். குழந்தைகள் ஆரோக்கியமாக நல்ல பண்புகளுடன் வளரவும், இளைஞர்கள் தீய பழக்கங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டு இயேசுவின் நம்பிக்கையில் உறுதியாக நிலைக்கவும் அருள் புரிவீராக. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளையும், தொழிலில் இருப்போருக்கு பாதுகாப்பையும், பொருளாதார சிரமத்தில் இருப்போருக்கு தேவையான உதவியையும், திருமண தடை நீங்கவும்,
குழந்தை பாக்கியம் பெறவும் எங்களுக்காக மன்றாடும். எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் திருச்சபை பணியாளர்கள் ஆரோக்கியத்துடனும் உற்சாகத்துடனும் இயேசுவின் பணியை தொடர அருள் புரியும். உலக நாடுகளில் நிலவும் போர்கள் நீங்க அமைதியிலும் சகோதரத்துவத்திலும் நாங்கள் அனைவரும் வாழ எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தின் நோயிலிருந்து எங்கள் ஆன்மாவை குணமாக்கி மனம் திரும்பிய வாழ்வை வாழும் அருளை எங்களுக்கு வழங்குவீராக. எங்கள் வாழ்வின் இறுதி நேரத்தில் எங்களை விட்டு நீங்காமல் உமது மகன் இயேசுவின் திருவடிகளிடம் பாதுகாப்பாக நடத்தி செல்லும் அருளை தந்தருளும். இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் மன்றாடுகிறோம். ஆமேன். அன்னைக்கு கரம் குவிப்போம். அவரது அன்பை தினமும் ஜெபமாலை வழியாக நாடிடுவோம். வெற்றி தரும் ஜெபமாலை. அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேசுரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். பரிசுத்த ஆவி ஜெபம். பரிசுத்த ஆவியே, தேவரீர் எழுந்தருளி வாரும். பரலோகத்திலே உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். தரித்திரர்களுடைய பிதாவே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பிரகாசமே, எழுந்தருளி வாரும். உத்தம ஆறுதலானவரே, ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இளைப்பாற்றியே, பிரகாசத்தின் சுகமே, வெயிலின் குளிர்ச்சியே, அழுகையின் தேற்றரவே, எழுந்தருளி வாரும். வெகு ஆனந்தத்தோடே கூடியிருக்கிற பிரகாசமே, உமது விசுவாசிகளுடைய இதயங்களின் உற்பணங்களை நிரப்பும். உம்முடைய தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் பண்ணும், உலர்ந்ததை நனையும், நோவாயிருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்க பண்ணும், குளிரோடு இருக்கிறதை குளிர் போக்கும், தவறினதை செம்மையாய் நடத்தும். உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேர்களையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்ச ஆனந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். சர்வேசுரா, எங்களுக்கு உதவியருளும். கர்த்தாவே, எங்களுக்கு ஒத்தாசை செய்தருளும். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜெபமாலை துவங்கும் விதம். அளவில்லாத சகல நன்மையும் சுரூபியுமாயிருக்கிற எங்கள் சர்வேஸ்வரா சுவாமி, நீச மனிதரும் நன்றியறியாத பாவிகளுமாயிருக்கிற அடியோர்களது மட்டில்லாத மகிமை பிரதாபத்தை கொண்டிருக்கிற தேவரீருடைய திருச்சந்நிதியிலே இருந்து ஜெபம் பண்ண பாத்திரமாகாதவர்களாயிருந்தாலும் தேவரீருடைய அளவில்லாத தயவை நம்பிக்கொண்டு தேவரீருக்கு துதிவணக்கமாகவும் பரிசுத்த தேவ மாதாவிற்கு ஸ்தோத்திரமாகவும் 53 மணி ஜெபம் பண்ண ஆசையாயிருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடே செய்து பராக்கில்லாமல் முடிக்க தேவரீருடைய ஒத்தாசையை கட்டளை பண்ணியருளுங்கள் சுவாமி. சகலமான புண்ணியங்களுக்குள்ளே விசுவாசம் என்கிற புண்ணியம் அஸ்திபாரமாயிருக்கிறபடியினாலே முந்த விசுவாச பிரமாணம் சொல்கிறது. விசுவாச பிரமாணம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்றேன். அவருடைய ஏக சுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவசிக்கின்றேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் உற்பவித்து அர்ச்சிஷ்ட கன்னி மரியாயிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனுடைய வலது பக்கம் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜீவியரையும் மரித்தவரையும் நடுதீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவசிக்கின்றேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன். அச்சிஷ்டவர்களுடைய சமுதீத பிரயோசனத்தை விசுவசிக்கிறேன். பாவ பொருத்தலையை விசுவசிக்கின்றேன். சரீர உத்தானத்தை விசுவசிக்கின்றேன். நித்திய ஜீவியத்தை விசுவசிக்கின்றேன். ஆமேன். மெய்யான இறைவனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருக்கிற இயேசுநாதர் சுவாமி படிப்பித்த
பரலோக மந்திரம் சொல்கிறது, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். பரம தந்தையாம் இறைவனுக்கு மகளாயிருக்கிற புனித இறையன்னையே, எங்களிடம் விசுவாசம் பலனளிக்கும்படியாக உம் திருமைந்தனை மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். திருமகனாம் இறைவனுக்கு தாயாயிருக்கிற புனித இறை அன்னையே, எங்களிடம் நம்பிக்கை வளரும்படியாக உம் திருமைந்தனை மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தூய ஆவியாராகிய இறைவனுக்கு மிகவும் ஏற்புடையவராயிருக்கிற புனித இறையன்னையே, எங்களிடம் அன்பு வளரும்படியாக உம் திருமைந்தனை மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். முதலாம் 10 மணிக்கான தனிப்பட்ட கருத்து. நோயாளிகளின் ஆரோக்கியமான அன்னையே, நீண்ட நாட்களாக நோயால் படுக்கையில் இருந்து கண்ணீரோடு வாழும் எங்களுக்கும், அதனால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும், அன்புக்குரியவர்களுக்கு உடல் மனம் ஆன்மாவின் முழுமையான குணமளிக்கும் அருளை உம் மகனிடம் இருந்து பரிந்து பேசி பெற்றுத்தாரும். பொது கருத்து. நோயாளிகளின் ஆரோக்கியமான அன்னையே, மருத்துவமனைகளில், வீடுகளில் சிகிச்சை பெற்று வரும் அனைத்து நோயாளிகளுக்கும் உடல் நலம், மன அமைதி, பூரண சுகம் மற்றும் புதிய வாழ்வின் நம்பிக்கையை பெற்றுத்தாரும். மகிழ்ச்சி நிறை மறையுண்மைகள். முதலாம் மறையுண்மை, கப்ரியேல் தூதர் கன்னி மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொன்னதை தியானித்து தாழ்ச்சி என்னும் வரத்தை கேட்டு செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே,
பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். 2ஆம் 10 மணிக்கான தனிப்பட்ட கருத்து. நோயாளிகளின் ஆரோக்கியமான எங்கள் அன்பு அன்னையே, அறுவை சிகிச்சைக்காக பயத்தோடு காத்திருக்கும் அனைவருக்கும் இயேசுவின் பாதுகாப்பையும் வெற்றிகரமான சிகிச்சையையும் அருள வேண்டி ஜெபிக்கின்றோம். பொது கருத்து. நோயாளிகளின் ஆரோக்கியமான எங்கள் அன்பு அன்னையே, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை மற்றும் அவசர சிகிச்சையில் இருக்கும் அனைவரையும் காத்து மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு ஞானத்தையும் கருணையையும் அளித்தருளும். மகிழ்ச்சி நிறை மறையுண்மைகள். 2ஆம் மறையுண்மை. கன்னி மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்ததை தியானித்து பிறர் அன்பு என்னும் வரத்தை கேட்டு ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக
குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும்.
மூன்றாம் 10 மணிக்கான தனிப்பட்ட கருத்து. நோயாளிகளின் ஆரோக்கியமான அன்பு அன்னையே, மன அழுத்தம், பயம் மற்றும் தனிமையில் சோர்ந்திருக்கும் நோயாளிகளுக்கு அவர்களின் இதயத்தை தொட்டு மீண்டும் வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையையும் இயேசுவில் உறுதியான விசுவாசத்தையும் பெற்றுத்தாரும். பொது கருத்து. நோயாளிகளின் ஆரோக்கியமான அன்பு அன்னையே, மனவேதனை, கவலை, மனச்சோர்வு மற்றும் நம்பிக்கையின்மையால் போராடும் அனைவருக்கும் ஆறுதலையும் உள்ளத்தில் அமைதியையும் பூரண உடல் சுகத்தையும் பெற்றுத்தருமாறு ஜெபிக்கின்றோம். மகிழ்ச்சி நிறை மறையுண்மைகள். மூன்றாம் மறையுண்மை. இயேசு பிறந்ததை தியானித்து எளிமை என்னும் வரத்தை கேட்டு ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே,
இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். 4ஆம் 10 மணிக்கான தனிப்பட்ட கருத்து. நோயாளிகளின் ஆரோக்கியமான அன்னையே, எங்கள் குடும்பத்தில் உடல் நலமும் மன நலமும் ஒற்றுமையும் நிலைத்து குழந்தைகளும் முதியோரும் இளைஞர்களும் ஆரோக்கியமாக வாழ உமது தாய்மையின் அருளை பெற்றுத்தாரும். பொது கருத்து. நோயாளிகளின் ஆரோக்கியமான அன்பு அன்னையே, குழந்தைகள் ஆரோக்கியமாக வளரவும் இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்கவும் பாதுகாப்புடன் முதியவர்கள் இருக்கவும் ஆறுதலும் பூரண உடல் சுகமும் அவர்களுக்கு வாழும் வழியும் தந்து ஆசிர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். மகிழ்ச்சி நிறை மறையுண்மைகள். 4ஆம் மறையுண்மை. இயேசு கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுத்ததை தியானித்து இறைவனின் திருவுளத்திற்கு பணிந்து நடக்கும் வரத்தை கேட்டு ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். 5ஆம் 10 மணிக்கான தனிப்பட்ட கருத்து. நோயாளிகளின் ஆரோக்கியமான அன்னையே, எங்கள் உடலின் நோய்களை மட்டுமல்ல, பாவத்தின் காயங்களையும் மனதின் கவலைகளையும் குணமாக்கி இறுதி வரை இறை நம்பிக்கையில் நிலைத்திருந்து நல்ல ஒரு வாழ்வு வாழ்ந்து உமது மகனிடம் இறுதியில் நாங்கள் அனைவரும் வந்து சேர எங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். பொது கருத்து. நோயாளிகளின் ஆரோக்கியமான அன்னையே, உலக நாடுகளில் பரவும் நோய்கள், இயற்கை அனர்த்தங்கள் மற்றும் மனித துயரங்கள் நீங்கி அனைவரும் ஆரோக்கியத்துடனும் வலிமையுடனும் அமைதியுடனும் வாழ இயேசுவின் அருளை பெற்றுத் தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். மகிழ்ச்சி நிறை மறையுண்மைகள். 5ஆம் மறையுண்மை. காணாமற் போன இயேசுவை கண்டடைந்ததை தியானித்து நாம் அவரை எந்நாளும் தேடும் வரத்தை கேட்டு செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும்
எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஜெபமாலை நிறைவு. அதி தூதரான புனித மிக்கேலே, தேவ தூதர்களான புனித கப்ரியேலே, ரஃபேலே, அப்போஸ்தலர்களான புனித ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, நாங்கள் எத்தனை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட எந்த 53 மணி ஜெபத்தையும் உங்கள் சோத்திரங்களோடே ஒன்றாக கூட்டி புனித தேவ மாதாவின் திருப்பாதத்தில் பாத காணிக்கையாக வைக்க உங்களை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஆமேன். மாதா பிரார்த்தனை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே தயவாய் கேட்டருளும். விண்ணக தந்தை பிதாவே, எங்கள் மேல் இரக்கம் வைத்தருளும். உலகத்தை மீட்ட சுதந்தேவா, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். பரிசுத்த ஆவி இறைவனே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். புனிதம் நிறைந்த மாமரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியரில் உயர் கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவை ஈன்ற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையோரின் மாதாவே,
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருவருட்கொடைகளின் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பழுதற்ற கன்னி மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிமை வழுவா மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேரன்பிற்குரிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெரும் வியப்பான மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்ல ஆலோசனை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிருஷ்டிகருடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மீட்பரின் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையினுடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வணக்கத்திற்குரிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துதிகளுக்குரிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சக்தி மிகுந்த கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இரக்கம் மிகுந்த கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசியான கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தருமத்தினுடைய கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்தின் நல்ல பிறப்பிடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மகிழ்வின் காரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானம் மிகுந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகிமை விளங்கும் பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உன்னத பக்தியின் பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை பொருளான ரோஜாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது அரசரின் கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தமயமான கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தங்கமயமான ஆலயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாக்கு தத்தத்தின் நல் பெட்டகமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வானக எழில்மிகு வாசலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடியற் காலத்தின் விண்மீனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதியுற்றோருக்கு ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகள் யாவர்க்கும் அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்புறுவோருக்கு தேற்றரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்தவருடைய சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமணசுகளின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீர்க்க தரிசிகளின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலர்களின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை சாட்சியரின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துதியர்களுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியருடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு ஜெபமாலையின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமாதானத்தின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் உத்தம இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் உத்தம இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் உத்தம இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் உத்தம இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் உத்தம இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் உத்தம இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் உத்தம இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் உத்தம இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் உத்தம இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். ஆமீன். நண்பர்களே, நிச்சயம் விண்ணகம் எழுந்து செல்லும் இப்போது நாம் பக்தியாய் ஜெபித்த இந்த ஜெபமாலை நம் இயேசுவின் உள்ளத்தை நிச்சயம் தட்டும் நாம் ஜெபித்த மன்றாட்டு மாலை. ஜெபமாலை சொல்லுவோம்,
பல அருள் மாலைகளை நம் வாழ்க்கையில் வெல்லுவோம்.